பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே அவரை தொழுது கொள்ளவும், அவருடைய நாமத்தை தியானிக்கவும், அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளவும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஆகையாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பூமியிலே பார்க்கையிலே பலவிதமான தெய்வங்களை ஜனங்கள் வணங்கி வருகிறார்கள். பலவிதமான சிலைகளை வணங்கி வருகிறார்கள். தன் மனதுக்கு ஏற்றபடி அவர்கள் ஒவ்வொரு விக்கிரகங்களையும் துதித்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். மரம், செடி, கொடியும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விலங்குகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள் எல்லாவற்றையும் ஊரும் பிராணிகள், பழங்கள், கனிகள், தானியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு உருவாக்கி கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை, மனுஷனை மண்ணினாலே உருவாக்கப்பட்டு அவன் நாசிலே அவருடைய சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். எல்லாவற்றையும் நாவினாலே உருவாக்கினார். மனுஷனை மாத்திரம் மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய சுவாசத்தை அந்த மண்ணுக்குள்ள ஊதி அந்த மனிதனுக்கு உயிர் கொடுத்தார். அதனால்தான் நாம் சுவாசிக்கிற சுவாசம் இயேசு என்ற உச்சரிப்போடு வெளியே வருகிறது, உள்ளே போகிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். செக் பண்ணி பாருங்க. நம்ம சுவாசிக்கிற சுவாசம் யார் பெயரை உச்சரிக்கிறது என்று கவனியுங்கள். சரி, எல்லா தேவர்களிலும் மேலானவர் அவர்தான். உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அதே போல அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்கத்தக்க மனிதனும் இல்லை, விக்கிரகங்களும் இல்லை. அவர் மகத்துவம் உள்ளவர். அவருக்கு துதி செலுத்த பயப்படத்தக்கவர் யார்? அவரை நாம் துதிக்க வேண்டும். துதிகளில் பயப்படத்தக்கவர் அவர். பயபக்தியோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்மை தாழ்த்தி, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த அடிமை நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேனப்பா என்று உங்கள் பெயர்களை சொல்லி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் இப்படி இருக்கிறது, என் சரீர பலவீனம் இப்படி இருக்கிறது என்று அவருக்கு வெளிப்படுத்துங்கள். நாம் யோசிக்கலாம், அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்றார்களே, நாம் ஒவ்வொன்றையும் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படி என்று கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் இதோ, படகிலே ஏசப்பாவும் சீஷர்களும் கடலிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காற்றும் கடலும் பலத்தமாய் வீசி கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் பயந்து போனாங்க. ஐயோ, கடல் இப்படி கொந்தளிக்குதே, காற்று வீசுதே, இந்த துடுப்பு நம்மளால இயக்க முடியலையே, நாம் கவிழ்ந்து போவோமா அப்படி என்று அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படகில் தான் அடித்தட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தரை நாம் கேட்டால் வழியே நமக்கு விடுதலை கிடையாது.
ஏசப்பாவுக்கு தெரியாதா கடல்ல கொந்தளிக்குது, இதோ காற்று வீசுது, இவர்களாலே துடுப்பை ஏக்கிக் கொண்டு செல்ல முடியல அப்படின்னு. ஆனால் அந்த சீஷர்கள் கூப்பிட்டார்கள், ஆண்டவரே, இயேசுவே, எங்களை ரட்சியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கூப்பிட்ட பொழுதுதான் அவர் எழும்பி வந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனே அமைதலானது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே வரும் போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் நம்மை ஆட்கொள்ளும், துன்புறுத்தும், வேதனைப்படுத்தும். நாம் அமைதலாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த பிணியிலிருந்து என்னை விடுதலை செய்யும், என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், என் குடும்பத்துக்கு இருக்கிறதான கஷ்டங்களிலிருந்து நீர் மீட்பை உண்டு பண்ணும், எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், நீதியோடும் சத்தியத்தோடும் நேர்மையோடும் நாங்கள் உழைக்க எங்களுக்கு பலத்தை கொடும், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ எங்களுக்கு கிருபை காட்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்து கேட்டு உங்களுக்கு பலன் கொடுத்து உங்கள் சரீர பலவீனத்திலிருந்து பலன் கொடுத்து காத்து ரட்சித்துக் கொள்வார். புதிய உறுப்புகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த நாள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்கள் இப்படியாயும் கர்த்தரை சேவித்து அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தி இம்மட்டும் ஜீவனை கொடுத்த தெய்வமே உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் என்று துதியின் சத்தத்தோடு இந்த விண்ணப்பத்தை முடிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.